بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين நான் தேடிப் போகிறேன். அவரைப் போல ஒரு மனிதர் இந்த உலகில் பிறந்திருக்கிறாரா? இல்லை, என் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன், அவரைப் போல யாரும் பிறக்கவில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. அவர் யார் என்று தெரியுமா? அவரது பெயர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த உலகம் முழுவதும் ஒலிக்கிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு தந்தையை இழந்த குழந்தை பிறந்த 6 மாதங்களுக்கு பிறகு தாயையும் இழந்தது. ஒரு அனாதை சிறுவர், கல்வி கற்காதவர், ஆடு மேய்த்தவர், நம்பகமான வர்த்தகர். அவர் 40 வயதில் இறை தூதரானார். ஏழைகளின் பாதுகாவலர். எல்லா அடிமைகளையும் விடுதலை செய்தார்கள். நேர்மையான ஆட்சியாளர், ஒரு பெரிய இராணுவ தலைவர், தவறு செய்யாத நீதிமான், சிறந்த ஆசிரியர். இன சமூக வேறுபாடுகளை நீக்கி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். திருமண வாழ்க்கை ஒத்துப்போகவில்லை என்றால் அவர்கள் திருமணத்திலிருந்து விலகலாம் என்று பெண்களுக்கு சம உரிமையும் வழங்கினார்கள். கடவுள் ஒருவரே என்பதற்கு சாட்சியாக இருந்தார்கள். மற்ற மத நம்பிக்கைகளை மதிக்க வேண்டும் என்று கூறினார்கள். பிற மதத்தினரின் இறுதி ஊர்வலம் சென்றால் எழுந்து நின்று மரியாதை செய்வார்கள். பெற்றோரை திட்ட வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் பசியில் இருக்கும்போது அவர்களுக்கும் உணவளிக்க கற்றுக் கொடுத்தார்கள். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, அதற்காக தாயின் காலில் கூட விழக்கூடாது என்று கண்டித்தார்கள். போரில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கொல்லப்படுவதை தடை செய்தார்கள். பழம் தரும் மரங்களை வெட்டக்கூடாது, மக்கள் வசிக்கும் இடத்தை அழிக்கக்கூடாது, உணவுக்காகவே தவிர ஆடுகளை வெட்டக்கூடாது, வெட்டுவதற்கு முன் கத்தியை கூர்மைப்படுத்த வேண்டும், 2 முறை வெட்டக்கூடாது என்று கூறினார்கள். ஒரு நிரபராதியை கொன்றவர்கள் சொர்க்கத்தின் வாசனையை உணரமாட்டார்கள் என்று அவர் கூறினார்கள். அவர் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பல திருமணங்களை செய்தார். பெண்களிடம் வரதட்சணை வாங்கக்கூடாது என்றார்கள். அவர் தனது வாழ்நாளில் ஒரு முறை கூட பொய் சொல்லவில்லை. பலவீனமானவர்களை கேலி செய்ததில்லை. வாழ்நாளில் அவர் எந்த தீய செயல்களையும் செய்ததில்லை. அவர் நீதியுள்ளவர். அவர் எப்போதும் பொறுமையாக இருந்தார்கள். ஒருபோதும் கோபப்படவில்லை. போதைப் பொருட்களை விற்கவோ பயன்படுத்தவோ கூடாது என எச்சரித்தார். விபச்சாரம் செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். சூதாட்டத்தை தடை செய்தார். வட்டி கொடுப்பதையும் பெறுவதையும் தடுத்தார்கள். 2 பெருங்கடல்கள் சந்திக்கும் போது இடையே திரை இருக்கிறது. தேனியின் மலம்தான் தேன் என்ற அறிவியல் உண்மையை முதலில் அறிவித்தவர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மரியாதை கொடுத்தார்கள். தன்னை கொல்ல வந்தவர்களை கூட மன்னித்தார்கள். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அவர் நடக்கும்போது மேகங்கள் நிழல் தர விரைகின்றன. என் காலில் விழ வேண்டாம், என்னை வணங்க வேண்டாம், எனக்கு சிலை வைக்க வேண்டாம், எனக்காக எழுந்து நிற்க வேண்டாம், என்னை கடவுள் என்று போற்ற வேண்டாம், என் கல்லறையை வணங்க வேண்டாம், கடவுளை மட்டுமே வணங்குங்கள் என்று கூறினார்கள். அவர் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. அவர் கடவுளால் அகிலத்திற்கு கருணையாக அனுப்பப்பட்டவர்கள். அவரை பற்றி அவமரியாதையாக பேச
நமக்கு எந்த தகுதியும் இல்லை. உஹது மலை அவர் மீது அன்பை பொழிந்துள்ளது. நாமும் அவர் மீது அன்பை பொழிவோம்.